தினமும் தோட்டத்தில் என்ன வேலை இருக்குதோ இல்லையோங்க, வெள்ளரி பழம் பழுத்துருச்சான்னு பார்க்குறது ஒரு வேலையாகவே வச்சிட்ருக்குறேனுங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஒரு வெள்ளரி பிஞ்சு கூட இல்லைங்க. முக்கால்வாசி பழமாகவே விட்டுட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா செடியிலேயே பழுத்த பழம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அதுவும் 4-5 பழத்துக்கு மேலே தொங்கிட்டு இருந்ததுங்களா, வெயிட்டு தங்காமல் கீழே விழுந்துருச்சுன்னா வீணாக போயிடுன்ட்டுங்க அங்கங்கே முட்டு கொடுத்துட்டே இருந்தேன். அது இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பழம் சூப்பராக வெடிப்பு அருமையாக இருந்ததுங்க. அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. எனக்கு வெள்ளரி பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் நல்லா செடியிலே பழுக்க விட்டோம் அப்படின்னா நல்லா மாவு மாதிரி இருக்குங்க. வீட்டுக்கு கட் பண்ணி பழுக்க விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு சர்க்கரையில் முன்னாடி ஒரு பெரட்டு பின்னாடி ஒரு பெரட்டு சாப்பிட்டோம்னா ஒரு வாய் பத்தாது நித்யா, இன்னொரு வாய் சேர்த்து சாப்பிடும் அப்படின்ட்டு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு வெள்ளரி பழம் சாப்பிட்டே இருக்கலான்னு இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இல்லைங்களா? சாப்பிட்டு மீதி இருக்க தோலெல்லாம் அதே மாதிரிலே காம்போஸ்ட் பண்ணிடுதுங்க. மண் வளமாக்கணும் இல்லைங்களா? உங்களுக்கு வெள்ளரி பழம் பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.